ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சானுப்ராச பிரகடித தயை சாந்திர வாத்சல்ய திக்தை அம்பஸ்னிக்தைரமிருதலஹரி லப்த சப்ரம்மச்சர்யை தர்மே தாபத்ரய விரச்சிதே காடதப்தம் க்ஷணம் மாம் ஆங்கிஞ்சன் யக்லபிதமனகைராத்ரயேதா கடாக்ஷைஹி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 21வது ஸ்லோகமாக இருக்கு. இதில் நம்ம தேசிகன் லக்ஷ்மியின் தாயாரின் அந்த அருளுக்கு, அந்த லக்ஷ்மியின் கருணைக்கான சக்தியை மீண்டும் கண்டினியூ பண்ணி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வர்றார். அப்படி சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற விஷயம் என்ன என்றால், அந்த லக்ஷ்மியின் அருள் பார்வை இருந்தது என்றால் நம்ம இதுவரைக்கும் எடுத்த அனைத்து ஜென்மங்களிலுமே இப்பொழுது நம்ம பிறந்திருக்கோம் என்றால் இதற்கு முற்பிறவி என்று ஒன்று இருந்திருக்கும். அந்த முற்பிறவிக்கு ஒரு முற்பிறவி, ஒரு முன் ஜென்மம் என்று இருந்திருக்கும். இப்படி பல பிறப்புகள் கழித்து தான் இந்த ஒரு மானிட இது உடல்ல நம்ம வந்திருப்போம். இப்படி ஒரு மனித உடல்ல இருக்கும் நம்ம இதற்கு முன்பு பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் என்றால் எல்லா ஜென்மத்திலுமே பாவமே செய்யாமல் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நம்ம செய்யும் பாவங்கள் அப்படியே கூடுதலாக கூடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கு. இப்படி அனைத்து பாவங்களும் சேர்ந்து கொண்டே வருது. இப்போ நம்ம இங்க இந்த நொடியில நம்ம இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு பாவம் செய்திருக்கோம் என்றும் நமக்கு தெரியாது. அதனால இந்த ஜென்மத்தில் பாவங்களும் அந்த கணக்கில் சேர்ந்து கொண்டே வரும். இதற்கப்புறம் என்ன பாவம் செய்ய போறோம் என்றும் தெரியாது. அதுவும் அந்த கணக்கில் சேர்ந்து கொண்டே வரும். அதனால் இப்படி பாவம் என்பது எப்பொழுதும் அந்த மாதிரி அழியாமல், ஏனென்றால் நம்ம அழிப்பதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. அதுதான் முதல் விஷயம். ஆனால் இந்த பாவங்கள் சேருமே என்ற அந்த எண்ணமே இல்லாமல் பாவங்களை சேர்த்து கொண்டே இருக்கும். அந்த பாவங்கள் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும்போது அந்த அனைத்தையுமே அது மலை போல குவிந்திருக்கும் அந்த பாவங்களை ஒரு நொடியில் அழிக்கும் ஒரு சக்தியாக தான் லக்ஷ்மியின் கருணை இருக்கு. லக்ஷ்மியின் கருணை இருந்தது என்றால் நம்ம மகாலட்சுமியை வணங்கினோம், நம்ம தாயாரை வணங்கினோம் என்றால் அப்படி வழிபடும் போது அந்த தாயாரை வணங்கும் அந்த கை கூப்பும் அந்த நொடியே நம்மளோட அனைத்தையும் விட்டுட்டு நீயே கதி என்று கை கூப்பி ஒரு முறை ஒரு நொடி நிற்கிறோமே, அந்த நொடியே நம்ம செய்த அனைத்து பாவங்களும் அழிந்து போகிறது என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். அதோடு சேர்த்து நமக்கு உடலளவிலும் சரி, மனதளவிலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை, எந்த ஒரு நோய் இருந்தாலும் அது அனைத்துமே அந்த தாயாரின் அனுகிரகத்தினால் தீர்ந்து போகும். முழுமையான பூர்ணமான நம்பிக்கை மட்டும் போதும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சிறுவன் தன்னோட தந்தை அந்த அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போக முடியாதனால இந்த சிறுவனும் யார்கிட்டயுமே சொல்லாமல் கிடுகிடுன்னு அந்த ஆத்திலேருந்து ஓடி போயிட்டு அந்த கோவிலுக்கு போறாராம். அந்த கோவிலுக்கு போயிட்டு இப்போ வரைக்கும் அது ஒரு கோவில். அந்த கோவிலில் கிருஷ்ணர், கண்ணன் இருக்கிறார். கண்ணன் யார்? அவர் கடவுளின் அவதாரம். அப்படி இருக்கும் கண்ணனை வணங்கினோம் என்றால், கைகூப்பி வணங்கினோம் என்றால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்று அந்த ஒரு குழந்தைக்கு, அந்த ஒரு சிறுவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த ஒரு கட்டிடத்தை பார்த்து அந்த கோவில் இருக்கே, அந்த கோவிலின் அமைப்பை பார்த்துட்டு, சரி நம்மகிட்டயும் ஒரு வீடு இருக்கு. இதுவும் யாரோ ஒருத்தரோட வீடு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பவர் அந்த அந்த அறைக்குள்ள இருக்கார். அந்த அறைக்குள்ள கருநிறத்தில் அசைவே இல்லாமல் இருக்கும் அந்த நபர் தான் இந்த வீட்டிற்கு ஒரு சொந்தக்காரர் என்று யோசிக்கிறதாம் இந்த குழந்தை. ஏனென்றால் அதற்கு அந்த கோவில் ஒரு கோவில், அது ஒரு ஆலயம் என்று தெரியாது. அது ஒரு வீடு என்று நினைத்துக் கொண்டதாம். அந்த வீட்டுக்குள்ள அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் கிருஷ்ணரின் விக்கிரகத்தை கடவுள் அல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதன், நம்மை போன்றவர், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்று நினைத்துக் கொண்டதாம். சரி, அந்த நபர் யார்? யாரிடமோ நம்மளோட தந்தை தினமும் வந்து கைகூப்பி வணங்குறாரே, அந்த நபர் யார் என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை போறதாம் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு. கர்ப்ப கிரகத்தில் உள்ள இருக்கும் அந்த விளக்கின் ஒளியில் அந்த கிருஷ்ணரின் அந்த திருமுகத்தை பார்த்து, இது ஏதோ குழந்தை போல இருக்கே, நம் வயது இருக்கும் போல இருக்கே இந்த குழந்தைக்கும். அப்போ இந்த ஒரு குழந்தையை பார்த்து நம்ம தந்தை ஏன் கைகூப்பி வணங்கணும்? அவரோட வயதுல குட்டியாக இருக்கும் குழந்தையை பார்த்து கைகூப்பி வணங்குறதுக்கான காரணம் என்ன என்று யோசிக்கிறதாம். உடனே இந்த இந்த ஒரு சிறுவன் அந்த விக்கிரகத்தை பார்த்து, கண்ணனின் விக்கிரகத்தை பார்த்து சொல்றதாம் இந்த குழந்தை,
சரி, எனக்கு இப்போ ரொம்ப போர் அடிக்கிறது. நம்ம சேர்ந்து விளையாடலாமே! வா! உன்னை என் நண்பனாக நான் சேர்த்துக் கொள்கிறேன். என்னையும் உன் நண்பனாக சேர்த்துக்கொள். நம்ம 2 பேருமே சென்று விளையாடுவோம் வா! என்று அழைக்கிறது தான் இந்த குழந்தை. இந்த கதையில மேலும் என்ன நடக்கிறது? கதை மேலும் எப்படி நகர்றது? இந்த இந்த ஒரு சிறுவன் அந்த ஒரு விக்கிரத்தை பார்த்து அழைத்த அடுத்த நொடி, இந்த கதையில் நடக்கும் விஷயங்கள் என்னென்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.